ஹாய் படிஸ், இன்னைக்கு ஷின்சான்ல இருக்கிற ஒரு சூப்பரான எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஷின்சானோட ஃபேனா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஷின்சானை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு இருட்டான ரூம்ல ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல ஒரு பயங்கரமான வவ்வாலு அந்த பொண்ணு கிட்ட வந்து டிராகுலாவா மாறிடுது. அப்ப அது அந்த பொண்ணோட ரத்தத்தை குடிக்க வருது. ஆனா கரெக்டா அந்த நேரத்துல இந்த பொண்ணு எழுஞ்சிடுறா. டிராகுலாவை பார்த்து பயந்து கத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா நம்ம மாட்சுசாக்கா மேடம் காட்டுறாங்க. பார்த்தா இவங்க ஒரு டிராகுலா படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. பட் இங்க ட்விஸ்ட் என்னன்னா, மேடம் டிராகுலாவை பார்த்து பயப்படாம அதை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதை ஒரு நாள் பார்ட்டிக்கு வேற கூட்டிட்டு போகணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மாட்சுசாக்கா மேடம்க்கு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்றாங்க. டிவியை டிராகுலா வாயை பொளக்கிற சீன்ல பாஸ் பண்ணிட்டு போனை எடுத்து பேசுறாங்க. அவங்க இன்னைக்கு நைட் நியூ இயர்க்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம், கூட ஒரு பாய் ஃப்ரெண்டோட வருவோம், அதே மாதிரி நீ யாரையாச்சும் கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. ஆனா நம்ம மாட்சுசாக்கா மேடம் அப்படி ஒருத்தர் இருந்தா தானே, எனக்கு தான் பாய் ஃப்ரெண்டே இல்லையேன்னு சொல்றாங்க. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானோ இல்லையோ, வீட்டுல வெட்டியா டிவி பார்த்துட்டு நொறுக்கு தீனி சாப்பிடாம கரெக்டா 8 மணிக்கு பார்ட்டிக்கு வந்து சேருன்னு சொல்றாங்க. அதை கேட்ட மாட்சுசாக்கா மேடம் கடுப்பாகி, நான் ஒன்னும் உங்களை மாதிரி இல்ல, நான்லாம் கரெக்ட் டைமுக்கு ஹீரோ மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டோட என்ட்ரி கொடுப்போமான்னு காலை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் கரெக்ட் டைமுக்கு நம்ம மாட்சுசாக்கா மேடம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் அவங்க டைமை பார்த்துட்டு, என்ன இவ்வளவு நேரம் ஆகியும் மாட்சுசாக்காவை காணோம், அவகிட்ட யாராச்சும் சொன்னீங்களா இல்லையான்னு கேட்க, அப்ப அங்க இருந்த பொண்ணு, நான் 1 மணி நேரம் முன்னாடியே அவகிட்ட சொல்லிட்டேன், அவ டிவி பார்த்துட்டு தூங்கி இருப்பா இல்ல டிராபிக்ல மாட்டிருப்பா, அவ வந்தா என்ன வரலனா என்ன, நம்ம என்ஜாய் பண்ணலாம்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த இன்னொரு பொண்ணு, மாட்சுசாக்கா பாக்குற டிராகுலா ஷோல நடிக்கிற ஆக்டர் எப்படி இருக்காருன்னு கேட்க, அந்த பொண்ணு அவர் 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 100 ரூபாய்க்கு நடிக்கிறாரு, எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு 2 பேரும் சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸும் இவங்க கூட வந்து நல்லா மாட்டிக்கிட்டோம் போலயே, எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல மாட்சுசாக்கா மேடம் சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. கூட அவங்க பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தா அந்த டிராகுலா படத்துல வந்த ஹீரோ தான். அப்ப அவரு, எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே மாட்சுசாக்காவை தெரியும், அதனாலதான் அவ கூப்பிட்ட உடனே வந்துட்டேன்னு சொல்றாரு. ஆனா இந்த பக்கம் மாட்சுசாக்கா மேடமோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இவரை பத்தி கழுவி ஊத்துனதெல்லாம் மறந்துட்டு அவரை பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லி வழிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க பண்றதெல்லாம் பார்த்த மாட்சுசாக்கா மேடம் கடுப்பாகி வாங்க சாப்பிடலான்னு கூட்டிட்டு போறாங்க. அப்பா அவங்க இவங்க 2 பேரும் யாருன்னு கேட்க, இவங்க தான் எங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ், சினிமால ரொம்ப பெரிய ஆளா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு மாட்சுசாக்கா மேடமும் இன்னைக்கு டின்னரோட பில்ல நாங்களே பே பண்ணிடுறோம்னு சொல்றாங்க. அப்ப பின்னாடி பார்த்தா அந்த இன்னொரு பொண்ணு டிராகுலா ஹீரோ மேலேயே விழுந்து வளைஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவங்க டென்ஷன் ஆகி, பேசினதெல்லாம் போதும் வாங்க சாப்பிடலாம்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட உட்காந்துடுறாங்க. அப்ப அந்த டிராகுலா ஹீரோ, நீங்க எல்லாரும் இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்றாரு. அதுக்கு அந்த 2 பொண்ணுங்களும், நாங்க உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன்ஸ், உங்களோட படத்தெல்லாம் ஒண்ணு விடாம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் 2 பேரும் கொஞ்ச நேரம் முன்னாடி எப்படி பேசிட்டு இப்ப எப்படி உருட்டுதுங்க பாரு ரெண்டுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாரும் ஜூஸ் குடிக்கலாம்னு சியர்ஸ் சொல்றாங்க. அதுல பார்த்தா ஒரு கை மட்டும் சிறுசா இருக்கு. என்னடான்னு பார்த்தா அது நம்ம தலைவர் ஷின்சான். அவனை பார்த்த உடனே மாட்சுசாக்கா மேடம்க்கு தூக்கி வாரி போட்டுருது. ஷின்சானை பார்த்தா அட நம்ம மாட்சுசாக்கா மேடம் பான்னு சொல்றான். நீ என்னடா பண்றீங்கன்னு அவங்க கேட்க, கரெக்டா அந்த நேரத்துல மிட்சி அங்க வந்துடுறாங்க. ஷின்சான் ஏன் மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னு மிட்சி அவனை திட்டுறாங்க. அப்ப மாட்சுசாக்கா மேடம் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, பின்னாடி உட்காந்துட்டு இருந்த ஹாரி, எங்களோட டேபிள் இங்க தான் இருக்கு, நீங்களும் எங்க கூட ஜாயின் பண்ணா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்ப நம்ம ஷின்சான், நான் ஒரு காம்படிஷன்ல வின் பண்ணதால தான் எங்களுக்கு இந்த ஹோட்டல் டிக்கெட் ஓசில கிடைச்சதுன்னு சொல்றான். அதுக்கு மிட்சியும் கம்பெனி சீக்ரெட்டை வெளியே சொல்லாத ஷின்சான்னு சொல்லிட்டு, அவன் சின்ன பையன் ஏதோ வளர்றான், நாங்க காசு கொடுத்து தான் இந்த ஹோட்டலுக்கு வந்தோம்னு உருட்டுறாங்க. அப்ப மிட்சி அங்க இருந்தவரை பார்த்து, நீங்க பக்கத்து ஊர்ல இருந்து வந்த டிராமா ஆர்டிஸ்ட் தானே அப்படின்னு கேட்க, அவரும் ஆமாங்கன்னு சைலண்டா சொல்றாரு. அப்புறம் இன்னொருத்தரையும் உத்து பார்த்துட்டு, நீங்க முட்டு சந்தில பொட்டி கடை வச்சிருப்பீங்களே அவர் தானே நீங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை கேட்ட மாட்சுசாக்கா மேடம் இதெல்லாம் உண்மையான அவங்க கிட்ட கேட்க, ஆமா அவங்க சொன்ன எல்லாமே உண்மைதான்னு சொல்லிடுறாங்க. அப்ப மாட்சுசாக்கா மேடம் சிரிச்சுட்டே, இவங்கள தான் ஃபேமஸ் ஆக்டர்னு சொல்லி போலியா கொண்டு வந்திருக்கீங்களான்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸை கலாச்சு விட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இவனுங்களை போய் நம்பணுமே, கடைசி நேரத்தில் காலவாரி விட்டானுங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப மிட்சியும் சரி நாங்க எங்க டேபிளுக்கு போறோம்னு கிளம்பிடுறாங்க. அப்புறம் இந்த 2 போலி பாய் ஃப்ரெண்டும் அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டாங்க போங்கன்னு அங்க இருந்து ஏதோ ஒரு பொய்யை சொல்லி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்ப மாட்சுசாக்கா மேடமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, ஏன் இப்படி குழந்தைத்தனமா நடந்துக்கிறீங்க, நம்ம ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம், கொஞ்சமாச்சும் மெச்சூர்டா நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு தடவை மெச்சூரிட்டியை பத்தின புக்கை வாங்குறதுக்காக லைப்ரரிக்கு போயிருக்கும் போது தான் இந்த ஆக்டரை பார்த்தேன். அப்ப அவர் என்கிட்ட இந்த புக்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை எல்லாத்தையும் கத்துக்கோங்க, வாழ்க்கைக்கு ரொம்ப உதவும்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி தான் நானும் ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்கிறேன்னு இவங்க கதை விட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டுக்காம அந்த டிராகுலா ஆக்டர் கிட்ட போயிட்டு, உங்களுக்கு ஜூஸ் வேணுமா இல்ல சாப்பாடு வேணுமான்னு வழிஞ்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த மாட்சுசாக்கா மேடமும் அவங்களை தள்ளி விட்டுட்டு, அவரை நான் தான் கவனிப்பேன்னு சொல்றாங்க. வாய் தகராறு கை கலப்பா மாதிரி அவங்க 3 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அங்க இருந்து எல்லாரும் ஒரு மாதிரி இவங்களை பாக்குறாங்க. ஆனா நம்ம ஷின்சான் ஃபேமிலி மட்டும் அதெல்லாம் கண்டுக்காம நமக்கு சோறு தான் முக்கியம்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த டிராகுலா ஆக்டரும், நீங்க இவ்வளவு நேரமா எனக்கு பண்ண உதவிக்கு பதிலா நான் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்றாரு. எனக்கு தானே 3 பேரும் கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஹீரோ அவரோட முகத்தை டிராகுலாவா மாத்திடுறாரு. அப்புறம் அப்படியே மேல பறந்து போயிட்டு நிஜமான டிராகுலாவா மாறிடுறாரு. அதை பார்த்த மாட்சுசாக்கா மேடம் பக்கத்துல ஏதாவது ஷூட்டிங் எடுக்கிறாங்களா என்னன்னு பயந்துட்டே கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஆக்டர், ஷூட்டிங் எல்லாம் இல்ல, நான் உண்மையாவே டிராகுலா தான் சொல்லிட்டு அவர் உடம்புல இருந்து நிறைய பயங்கரமான வவாலெல்லாம் வெளியே விடுறாரு. அதை பார்த்து அங்க இருந்த மத்தவங்க எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஆனா நம்ம ஷின்சான் ஃபேமிலி மட்டும், நீங்க என்ன வேணா பண்ணுங்கடா, எங்களுக்கு சோறு தான் முக்கியம்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. அப்ப டக்குன்னு ஷின்சான் அந்த டிராகுலாவை பார்த்து வேம்பயர்னா பௌர்ணமி நிலாவை அப்பதான் வரணும், இப்படி கண்ட நேரத்துல எல்லாம் வரக்கூடாது, போயிட்டு பௌர்ணமி அப்பா வாங்க வேம்பயர் அங்கிள்னு கலாய்க்கிறான். அதை கேட்ட வேம்பயர் டென்ஷன் ஆயிட்டு இறா ஒரு ரத்தத்தை குடிக்கிறேன்னு ஷின்சான் கிட்ட வரும்போது ஹாரியும் மிட்ஸியும் அவனை போய் பிடிச்சிடுறாங்க. அப்ப அவங்க 2 பேரும் பூண்டு சாப்பிட்டதால அவங்க வாயை திறக்கும் போது பூண்டு ஸ்மெல் வருது. பூண்டு நான் வேற வேம்பயர்ஸ்க்கு பிடிக்காது, அதனால அந்த வேம்பயர் பயந்து என்ன கொல்ல பாக்குறீங்களாடான்னு கத்த நம்ம ஷின்சான் வாயை திறக்கும் போது பயங்கரமா ஸ்மெல் வர அந்த வேம்பயர்னால அதை தாங்கவே முடியல. இதுக்கே பயந்துட்டா எப்படி, எங்க தலைவி வாயை திறந்தா நீ காலிடான்னு ஷின்சான் ஹீமாவாரியை காட்டுறான். ஹீமாவாரியும் பூண்டு போட்ட பாலை குடிச்சிட்டு வாயை திறக்க அவனால அந்த ஸ்மெல்லு தாங்க முடியாம அவங்க கடுப்பாகி தள்ளி விட்டுறான். அப்ப மிட்ஸி ஹாரி கிட்ட இந்த டிராகுலாவை அழிச்சிருங்க ஹாரின்னு சொல்ல மாட்சுசாக்கா மேடம் என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. ஹாரியும் 2 ஷார்ப்பான கட்டையை எடுத்து வேம்பயரை அழிக்க பாக்குறாரு. கட்டையெல்லாம் எதுக்கு, ஹாரி அவரோட சாக்ஸை யூஸ் பண்ணாலே வேம்பயர் செத்துரும். ஆனா மாட்சுசாக்கா மேடம் வேம்பயர் முன்னாடி வந்துட்டு அவர் எதுவும் பண்ணிடாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர், அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வேம்பயர் கிட்ட சொல்றாங்க. இவங்களை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவங்களோட ஃப்ரெண்டு அவளை விட்டு தள்ளுங்க நான் இருக்கேன் உங்களுக்குன்னு சொல்றாங்க. அவங்களையும் தள்ளி விட்டுட்டு இல்ல நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றாங்க. இதை பார்த்த ஹாரி ஷின்சான் மிட்ஸியும் இது வேலைக்காவது நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்கன்னு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப அந்த வேம்பயரும் ஆளை விடுங்கடா சாமி நானும் கிளம்புறேன்னு அங்கிருந்து பறக்க பாக்குறாரு. ஆனா இந்த 3 லேடிஸும் அவரை விடாம காலை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவரும் ஆளை விடுங்கம்மா, என்னடா இது வேம்பயருக்கு வந்த சோதனை, என்னோட இத்தனை வருஷம் வேம்பயர் சர்வீஸ்ல உங்களை மாதிரி யாரையும் பார்த்தது இல்லடி அம்மான்னு கிளம்பிடுறாரு. ஒரு ஆட்டோகிராஃபாச்சும் போட்டு கொடுத்துட்டு போங்கன்னு நம்ம மாட்சுசாக்கா மேடம் கத்துறாங்க. அங்க கட் பண்ணி நம்ம மாட்சுசாக்கா மேடம் வீட்டுல காட்டுறாங்க. அப்ப மாட்சுசாக்கா மேடமும் வெறும் கனவுதானா உண்மை மாதிரியே இருந்துச்சேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம மாட்சுசாக்கா மேடம் பார்ட்டிக்கெல்லாம் போகாம நல்லா சாப்பிட்டு கவுந்தடிச்சு படுத்துட்டு கனவு கண்டிருக்காங்க. அப்ப நம்ம ஷின்சானையும் கேங் லீடரையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் உங்க வாழ்க்கையிலயும் நீங்க இந்த மாதிரி டிராகுலாவை பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிற மாதிரி இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. இப்ப நம்ம இந்த எபிசோட்ல இருந்து ஒரு சின்ன குவிஸ் கேம் விளையாடலாம். நான் உங்ககிட்ட இந்த எபிசோட்ல இருந்து கொஞ்சம் क्वेश्चंस எல்லாம் கேட்பேன். வீடியோல ப்ளே ஆகிற 15 செகண்ட் கவுண்ட் டவுன்குள்ள நீங்க ஆன்சரை கமெண்ட்ல போடலாம். இப்ப குவிஸ் கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம மாட்சுசாக்கா மேடம் டிவில என்ன ஷோ பார்த்துட்டு இருப்பாங்க? ஆப்ஷன் ஏ ஷின்சான், ஆப்ஷன் பி ஜாக்கி சான், ஆப்ஷன் சி நருட்டோ, ஆப்ஷன் டி டிராகுலா. மாட்சுசாக்கா மேடமோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் போலியானவங்கன்னு யார் கண்டுபிடிச்சாங்க? ஆப்ஷன் ஏ ஹாரி, ஆப்ஷன் பி மிட்ஸி, ஆப்ஷன் சி கசாமா, ஆப்ஷன் டி ஷின்சான். ஹாரியும் மிட்ஸியும் எதை சாப்பிட்டு வாய் திறந்ததால டிராகுலா பயந்தது? ஆப்ஷன் ஏ ரைஸ் பால், ஆப்ஷன் பி ஐஸ்கிரீம், ஆப்ஷன் சி கார்லிக், ஆப்ஷன் டி ராமன். உங்களுக்கு ஷின்சானை பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.